போகிறார். நீ விட்ட கண்ணீருக்கு பதில் கிடைக்க போகிறது. விட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதற்காக திகைத்து கொண்டிருக்கிறாய்? பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீர் என்ன பேச போகிறீர் என்று ஆண்டவரை கேட்கும் போது சொன்னார், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அடியாளோடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருந்த போது, தேவையில்லாத எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பெருக செய்தார். அப்படியாக உனக்கும் செய்வார். பிரியமானவர்களே, வேலை வாய்ப்பு இல்லையா? குடும்பத்துல வீடு கட்ட முடியாம இருக்கிறாயா? இல்ல திருமண காரியங்களை செய்ய முடியாம இருக்கிறாயா? இல்ல கர்ப்பத்தின் கனி இல்லையா? குடும்பத்துல பிரச்சனைகளா, போராட்டங்களா, நெருக்கங்களா, வியாதிகளா, எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய மாவு பிசைகிற தொட்டியும் உன்னுடைய அப்பத்தின் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். கைவிட்ட